Hey hello friends, இந்த வீடியோவில் நம்ம React.js யூஸ் பண்ணி ஒரு மாடல் பாப்பப்பை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான டெமோவை பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனுக்கு ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த மாடல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாடலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோஸ் ஐக்கான் இல்லை அப்படின்னா கேன்சல் அப்படிங்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் மாடல். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எம்டி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் ஜஸ்ட் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த app.js அப்படிங்கிற இந்த ஃபைல்ல இருந்து நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஓப்பன் மாடல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கான ஸ்டைலை வந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ இதை சேவ் பண்ண பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பட்டன் வந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். ஜென்ரலைஸாக பிடிஎன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பட்டன் அப்படிங்கிற கிளாஸு. ஸோ இதுக்கான ஸ்டைலை நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ இந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு பண்ணிடுறேன். அண்ட் தென் பார்டர் ஓகே, அண்ட் தென் பேடிங் 0.3 rem தென் 0.8 rem அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்டர் ரேடியஸ் வந்து 0.3 rem அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஹோவர் பண்ணும்போது மவுஸ் வந்து ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரல. ஸோ அதை வர வைக்கிறதுக்கு கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த அனிமேஷன் ஆட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெட் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஸ்லைட் ஆச்சு இல்லையா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரெட் அப்படின்னு இருக்கும், அது 50% இருக்க போகுது. தென் டிரான்ஸ்பேரண்ட் 50% இருக்க போகுது. ஓகேவா, ஓகே, ஸோ இதை வந்து இப்போதைக்கு க்ரீன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகேவா, ஸோ க்ரீனுக்கு பதிலாக நம்ம டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 45 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட பேக்ரவுண்டோட சைஸ் வந்து என்ன பண்ண போகிறோம்னா 300% அப்படின்னு மாற்றிட போகிறோம். ஓகேவா, ஸோ மாற்றின பின்னாடி பேக்ரவுண்டோட சைஸ் வந்து பெருசாயிரும். ஸோ இந்த பொசிஷன் வந்து நம்ம ஃபுல்லாக லெஃப்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறதால, அதாவது இந்த பட்டனை விட்டு வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறதால நம்ம பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100% அப்படின்னு மாற்றிட போகிறோம். ஓகே, அண்ட் தென் இந்த பட்டனை ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து 0 அப்படின்னு மாற்றப்போம். ஓகே, ஸோ இப்போ ஹோவர் பண்ணும்போது ரெட் கலர் வருது, ஏன்னா அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சேஞ்ச் வந்து நம்ம ஸ்மூத்தாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரான்சிஷன் ஆல் 0.5 செகண்ட் ஈஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் வந்து நடக்குது. அண்ட் தென் இந்த கலர் வந்து ஹோவர் பண்ண பின்னாடி ஒயிட் கலராக மாற்றப்போம். ஓகே, ஓகே கிரேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடல் அப்படிங்கிற அந்த பாப்பப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த காம்பனன்ட் ஃபோல்டருக்குள்ளே மாடல் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே 2 ஃபைல்ஸ் இருக்குது, ஒன்று modal.js அண்ட் modal.css. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காம்பனண்ட்டை எழுதுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம app.jsல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணும்போது மாடல் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாடலை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னருக்கு வந்து இந்த டிவிஷனுக்கு வந்து
மாடல் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அண்ட் இதுக்குள்ள இன்னொரு டிவிஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மாடல் கண்டெய்னர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த இடத்துல மாடல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸை நம்ம எழுத ஆரம்பிப்போம். இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம modal.cssல எழுத போகிறோம். அதனால் அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த modal.css ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கான ஸ்டைலை வந்து எழுதுவோம். ஓகே, இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஏன்னா ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இது எல்லா செக்ஷனுக்கும் மேலே வந்துடும், எல்லா டிவிஷன் எல்லா கண்டென்ட்டுக்கும் மேலே வந்துடும். அண்ட் தென் இதோட டாப் வந்து 0 அண்ட் தென் லெஃப்ட் வந்து 0 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. அண்ட் தென் இதோட பேக்ரவுண்ட் வந்து RGBல கொடுத்துடலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா 0 0 0 அண்ட் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒப்பாசிட்டி ஆட் பண்ணுறதுக்கு 0.4 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த அளவு தான், அதாவது இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் இந்த டிவிஷனுக்கான ஹைட்டாக வந்திருக்கு, சாரி விட்தாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதுக்கு ஹைட் அண்ட் தென் விட்த் அப்படிங்கிற இதை கொடுத்துட வேண்டியதுதான். ஓகே. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னா மாடலுக்குள்ளே இருக்கிற இந்த கண்டெய்னர் வந்து பேக்ரவுண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு சென்டரில் வரணும் அப்படிங்கிறதால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட பேரண்ட்டை வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வெர்டிக்கலாகவும் ஹரிசான்டலாகவும் சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ சென்டரில் வந்துருச்சு. ஸோ இதோட விட்த் வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், மின் விட்த் வந்து சாரி மேக்ஸ் விட்த் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து 600 பிக்சல் வரைக்கும் இது போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அண்ட் தென் விட்த் வந்து ஸ்டாண்டர்டான விட்த் வந்து 100%. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சின்ன ஸ்க்ரீனில் ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அண்ட் தென் இதை வந்து பெருசாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேப் இருக்கும். அதாவது மேக்ஸிமமாக இந்த மாடல் வந்து 600 பிக்சலுக்கு தான் இருக்கும். ஓகே. அண்ட் தென் பண்ணியாச்சு. அண்ட் தென் இதோட பார்டர் ரேடியஸ் வந்து 0.5 rem. box shadow ஓகே. ஸோ இதோட பாக்ஸ் ஷேடோவை கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் 3 செக்ஷன் வரப்போகுது. ஒன்று வந்து மாடலுக்கு கீழே வர டைட்டில் அப்படிங்கிற இந்த செக்ஷன். ஸோ இதுக்குள்ளே டைட்டில் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் டிவிஷன் கிளாஸ் நேம் வந்து மாடலுக்கு உள்ளே வர்ற கண்டென்ட் அப்படிங்கிற இந்த செக்ஷன். அண்ட் தென் டிவிஷனுக்கு உள்ளே வர்ற சாரி மாடலுக்கு உள்ளே வர ஃபூட்டர் அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே இன்னொரு பட்டன் வரப்போகுது, அதில் க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ இதோட கிளாஸ் நேம் BTN அப்படின்னு கொடுத்தா நம்ம ஸ்டைல் வந்து அப்படியே ஆயிரும். ஓகே, வந்துருச்சு. சூப்பர். ஸோ இதோட ஹைட் வந்து இப்போ நம்ம மினிமமாக கொடுக்க போகிறோம். இதோட மின் ஹைட் என்ன அப்படின்னா 300 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம். ஓகே, 300 பிக்சல் மினிமமாக ஹைட் இருக்கும். ஓகே. அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் வந்து இந்த சென்டர் பார்ட் மட்டும் எல்லா இருக்கிற எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கணும். மற்ற 2 செக்ஷன் அதாவது டைட்டில் அண்ட் ஃபூட்டர் வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட போகிறோம். அண்ட் தென் கொடுத்து சேவ் பண்ண பின்னாடி இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஆட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கண்டென்ட்டும் அடுத்தடுத்து இருக்குது. இது வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு காலம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ கீழே வந்துருச்சு. ஓகே. அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுப்போம். ஸோ எல்லாமே வந்து ஸ்பேஸ்க்கு வந்து வந்திருக்கு இல்லையா?
ஸோ இதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஈக்குவலான ஸ்பேசிங் எடுத்துக்கும். ஓகேவா? இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த செக்ஷனுக்கு மட்டும் கண்டென்ட்டுக்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு நம்ம கொடுத்துட போகிறோம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அவைலபிள் ஸ்பேஸில் இது மட்டும் எவ்வளோ இருக்கோ அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிக்கும், இந்த கண்டென்ட் மட்டும். அண்ட் தென் ஹெட்டிங்க்கும் ஃபூட்டருக்கும் பேடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே. அண்ட் தென் இந்த டைட்டிலுக்கும் ஃபூட்டருக்கும் வந்து பார்டர் பாட்டமும் பார்டர் டாப்பும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்க்க இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் இதே ஸ்டேட் கொடுத்துட்டு பார்டர் டாப் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இப்போது ஒரு டீசெண்டான ஒரு மாடலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ளோஸ் பட்டன் வந்து நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு இதோட டிஸ்பிளேவை ஃப்ளெக்ஸ் அப்படின்னு மாற்றிடலாம். அண்ட் தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஓகே, கிரேட். ஸோ நம்ம கொடுத்த கண்டென்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா க்ளோஸ் பட்டன் ஆட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு க்ளோஸ் பட்டனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு க்ளோஸ் மாடலுக்கு உள்ள வர்ற க்ளோஸ் அப்படிங்கிற இந்த பட்டன். ஓகே. ஸோ இதை வந்து டிவ்வாகவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிராஸ் சிம்பிள் வர்றதுக்கு டைம்ஸ் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ண உடனே இங்கே இந்த கிராஸ் ஐக்கான் வந்து வந்துருச்சு. அண்ட் தென் இதுக்கு ஸ்டைல் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். பொசிஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்சல்யூட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே. அண்ட் தென் இதோட பேரண்ட் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ இதோட பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னருக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ இந்த பொசிஷன் அப்சல்யூட் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும் இந்த பேரண்ட் கண்டெய்னருக்கு. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 2 rem அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் ஃபாண்ட் வெயிட் போல்ட் டாப் பாயிண்ட் 2 rem அண்ட் தென் ரைட் வந்து 1 rem அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த கிராஸ் ஐக்கான் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதோட கர்சர் வந்து பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து ஹேண்ட் சிம்பிள் வரும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாடலை வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாடலை ஷோ பண்ணி ஹைட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாடலுக்கு சில ப்ராப்ஸ் அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் அப்படிங்கிறது, தென் கண்டென்ட் அண்ட் தென் க்ளோஸ். ஓகே. ஸோ இந்த டைட்டிலுக்கு பதிலாக ப்ராப்ஸாக வர்ற இந்த டைட்டில், கண்டென்ட்டுக்கு பதிலாக ப்ராப்ஸாக வர்ற இந்த கண்டென்ட், அண்ட் தென் இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆன் கிளிக்கில் வந்து இந்த க்ளோஸை கால் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த கிராஸ் ஐக்கானுக்கும் கிளிக் ஈவெண்ட்டை ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம மாடல் ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டும் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த app.jsல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டைட்டில் இது வந்து ஒரு பேராகிராஃப் பாஸ் பண்ணுறேன். ஓகே, கிரேட். ஸோ இங்கே வந்து வந்திருக்கு. ஸோ பேராகிராஃப் யூஸ் பண்ணதால மார்ஜின் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம ஸ்பேன் யூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ மார்ஜின் வந்து ஆட் ஆயிருக்காது. கிரேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த க்ளோஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணல, அதனால எரர் வருது. ஓகே, அண்ட் தென் இந்த மாடலை ஷோ ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஷோ மாடல் அண்ட் செட் ஷோ மாடல் அப்படிங்கிறது. ஓகே, யூஸ் ஸ்டேட்டில் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த மாடல் எப்போ ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னா இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஷோ மாடல் அப்படிங்கிறது வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாடல் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த அண்ட் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது செட் ஷோ மாடலை வந்து ட்ரூன்னு மாற்ற போகிறோம். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது மாடல் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா, பட் இதை கிளிக் பண்ணும்போது நம்ம இன்னும் க்ளோஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்காக இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை கால் பண்ணும்போது சும்மா டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபால்ஸ் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே பாஸ் பண்ண இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் இங்கே ட்ரூ எப்படி கொடுத்துருக்கோம் ஷோ பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல மாடல் ஷோ பண்ணுறதுக்கு ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் தான் இந்த க்ளோஸ் அப்படிங்கிற இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாடல் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாடலை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.